Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I welcome you all in Jesus' name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். For the last 2 months we have been in the lockdown. கடந்த 2 மாதங்களாக நாம் லாக்டவுனிலே இருந்தோம். One of the greatest crises in the world which we are going through in our lives. உலகத்திலே நாம் கடந்து சென்றதான கஷ்டங்களில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இது. Around the world people are dying affected with virus and panic and crisis and difficult situation they are going through in their lives. உலகத்திலே ஜனங்கள் கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து செல்கிறார்கள். பயத்தின் மத்தியிலே அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான காலகட்டங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are going through lot of difficulties like losing their job. There is no income sources to take care of the families and various kind of things. In the midst of all this thing, God is protecting our lives. ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பலவிதமான கடுமையான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாமல் பசி பட்டினியோடு அவர்கள் பயத்தோடு ஜனங்கள் பலவிதமான கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து செல்கிறார்கள். Enemy is always finding a way to attack our faith in Christ. ஆனால் இந்த காலகட்டங்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை பார்த்துக் கொள்வது அவசியம். So in the midst of all this thing we have to grow in the faith of the Lord and in his wisdom. இப்படிப்பட்டதான நேரங்களிலே நாம் எதிலே வளர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்திலும் அன்பிலும் வளர வேண்டும். Opposition are there in our lives. எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். In the midst of opposition, rather depending on sorrows, pain, suffering, let us depend upon God in every situation we go through in our lives. கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடுமையான அந்த வேதனைகள் வலிகளை சார்ந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். We as a Christians, as followers of Christ, we have to totally depend, put a perpetual dependence on Christ. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய முழு நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் மீது இந்த காலகட்டங்களில் வைக்க வேண்டும். I would like to teach you a few things which God has put in my heart. உங்களுக்கு நான் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த சில காரியங்களை. So I want to teach you the life of Stephen to you. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஸ்தேவான் வாழ்க்கை குறித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். The various opposition came in his life, yet he was totally depending and seeking God in his life. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே கடுமையான எதிர்ப்புகள் உபத்திரவங்கள் வந்த பொழுது ஸ்தேவான் அதன் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொண்டதை பார்க்க முடியும். When I was studying Stephen's life for many years, I can see all this opposition is so real, very realistic in our life in the ministry. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உபத்திரவங்களை நான் படிக்கிற பொழுது அநேக நாட்கள் நான் படித்து வந்திருக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த உபத்திரவங்கள் போலவே இது நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில நாம் கடந்து செல்கிறோம். And Stephen, while studying Stephen's life, it's a great encouragement for us. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது இது நமக்கு மிகப்பெரிய உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So let's all turn our Bible to Acts, the book of Acts, chapter 6. நாம் அனைவரும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Verse 8 to 15, let us read. 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். I request our pastor, Samuel pastor, would you please read in Tamil? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாய் மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு
ஓயாமல் பேசினான். எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Various kinds of opposition Stephen went through in his life. ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றதை பார்க்க முடியும். But this morning I want to teach you 3 stages of opposition which Stephen have gone through in his life. ஸ்தேவான் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலே கடந்து சென்றிருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட 3 விதமான நிலைகளை, ஸ்தேவான் கடந்து சென்ற 3 விதமான நிலைகளின் உபத்திரவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Let us study little deeper on Stephen's life. ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து இன்னும் சற்று ஆழமாக நாம் என்ன செய்வோம், படிப்போம். When we study Stephen's life is like a prototype of Christ. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரி, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை சார்ந்த வாழ்க்கையை போல இருப்பதை பார்க்க முடியும். Christ always took every opportunity to touch the lives of the people. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜனங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்த பயன்படுத்தினார். The same thing we can see Stephen, he took every platform to preach the gospel. அதே போல ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுதும் ஸ்தேவான் தனக்கு பயன்படுத்தின எல்லா சூழ்நிலைகளை பயன்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். We can see Jesus went through opposition, false report, accusation in his life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றார். The same thing we can see Stephen, he went through accusation, false report, false witness against him. அதே போல ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுதும் ஸ்தேவானும் அதே போல இயேசு கிறிஸ்துவை போலவே பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியிலே அநேக விதமான தவறான குற்றச்சாட்டுகள் மத்தியின் வழியாக கடந்து சென்றான். Jesus was killed, they martyred him. Jesus was killed. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். Same thing we can see Stephen was martyred. அதே போல ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் ஸ்தேவானும் இரத்த சாட்சியாக மரித்ததை பார்க்க முடியும். Jesus was about to die, he said forgive them. The same thing we can see Stephen also about to die, he said forgive them. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின வண்ணமாய் மற்றவர்களை மன்னித்ததை பார்க்க முடியும். அதே போல ஸ்தேவான் மரிப்பதற்கு முன்பதாக ஸ்தேவானும் மன்னித்ததை பார்க்க முடியும். So huge similarity we can see from Stephen's life to Jesus. ஆகவே ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அநேக விதமான ஒற்றுமைகளை பார்க்க முடியும். Stephen was one of the 7 deacons of the church. ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஸ்தேவான் யார் என்று சொன்னால் சபையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட 7 மூப்பர்களில் ஒருவன். You know, this man full of passion took every possible opportunity to present Christ and bring the good news of Jesus Christ to the lives of the people around him. ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பாரத்தினால் நிறைந்தவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல எல்லா சூழ்நிலைகளை பயன்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். He had a vision, he had a passion to reach the lost world with the gospel. ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தரிசனம் உள்ளவனாய், அவன் பாரம் உள்ளவனாய், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். A genuine, a true follower of Jesus Christ. அவன் ஒரு உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிற மனிதனாய் இருந்ததை பார்க்க முடியும். Then came opposition for him. ஆனால் இப்படி அவன் இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்ததை பார்க்க முடியும். My dear people of God, let me say, when we follow Christ, when we seriously follow him,
there will be opposition come rising against us. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நான் இதை உங்களுக்கு சொல்வேனாக, நாம் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள், எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும். Just like Stephen was going through, we also may face in our life opposition in different dimension in our life. ஸ்தேவானை போலவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள், உபத்திரவங்களை வித்தியாசமான வழிகளிலிருந்து சந்திக்க கூடும். So when we study the opposition and how he overcame from each opposition, that will be a great encouragement for our lives. ஸ்தேவான் இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள், இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை எவ்விதமாய் மேற்கொண்டான் என்பதை படிக்கும் பொழுது அது நமக்கு மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கும். So let me teach you the three stages of opposition. ஆகவே இன்றைக்கு கல்வாரி சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கு 3 விதமான நிலைகளின் உபத்திரவங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். The first stage of opposition of the truth is by arguing. முதலாவது ஸ்தேவான் சந்தித்த உபத்திரவத்தின் நிலை என்னவென்று சொன்னால் வாக்குவாதம். And people started to see him and they want to attack him. ஜனங்கள் ஸ்தேவானை எவ்விதமாய் பார்த்தால் என்று சொன்னால் அவனை கோபத்தினால் பார்த்து அவனை தாக்க முயற்சி செய்தார்கள். And verse 11 it says, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, Then there are certain men saying, we heard this man speaking slanderous, abusive, blasphemous language against Moses and God. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. And verse 9 it says, 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, Then arose certain of the synagogue which is called synagogue of Libertians, Cyrene, Alexandria, and of them of Cilicia and Asia, disputing with Stephen. 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சீரேனை பட்டணத்தாரில், அலெக்சாந்திரியா பட்டணத்தாரில், சிலிசிரியா பட்டணத்தாரில், ஆசியா தேசத்தார் சில எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். This man, he had the passion to preach the gospel. அவன், இந்த மனிதன் ஒரு பாரத்தினால் நிறைந்தவனாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருக்கிறான். But there is a crowd, there is a mob, there is a group of people who stood against Stephen. ஸ்தேவான் பாரத்தினால் நிறைந்தவனாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருக்கும் பொழுது அதன் மத்தியில் சில ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அங்கே தர்க்கம் செய்வதை, வாக்குவாதம் செய்வதை, அவனுக்கு எதிராய் நிற்பதை பார்க்க முடியும். The Bible says the synagogue of Libertians, Cilicia, Asia, and all these people stood against, refused against or debated against Stephen. 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்படி லிபர்த்தினர், சீரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா, சிலிசியா நாட்டார், ஆசிரியா தேசத்தார் உள்ளவர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாய் எழும்பி அவனுக்கு விரோதமாய் நின்று வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணினதை பார்க்க முடியும். You know, it says they disputed, debated against Stephen. அங்கே நாம் என்ன பார்க்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். See, if you study the synagogue of Libertians, synagogue of Cyrene, Alexandria, Cilicia, Asia, நாம் லிபர்த்தினர், சீரேனை பட்டணத்தார், அலெக்சாந்திரியாவை குறித்து படிக்கும் பொழுது they're all their own people, Greek speaking Jewish people. அவர்கள் யார் என்று சொன்னால் கிரேக்க மொழியை பேசக்கூடிய மக்கள். Its own, Stephen's own people, they're all relatives and known people, synagogue people. அவர்கள் யார் என்று சொன்னால் ஸ்தேவானுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், ஸ்தேவானுடைய குழுவை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஸ்தேவானுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒரே நாட்டார் என்று சொல்லலாம். Stephen with love, compassion and good heart, he want to reach his people with the gospel. ஆனால் ஸ்தேவான் இங்கு பாரத்தினால் நிறைந்தவனாய், அன்பினால் நிறைந்தவனாய், சுவிசேஷத்தின் மூலமாய் ஜனங்களை சந்திக்க அவன் பாரப்பட்டவனாய் இருக்கிறான். But his own Greek speaking people, they stood against and refused and started to debate and to attack him. ஆனால் ஸ்தேவான் இப்படி இருக்கும் பொழுது அவன் மொழியை பேசக்கூடிய ஜனங்கள், அவன் சொந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றதை பார்க்க முடியும். See, many times when we are in the ministry,
அநேக நேரம் நாம் ஊழியத்தின் பாதையில இருக்கும் பொழுது, or we following Christ, நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வரும் பொழுது, we always think our enemy is outside us. நாம் எப்பொழுதும் இவ்விதமாய் யோசிப்பது உண்டு, நம்முடைய சத்துருக்கள் வெளியே இருக்கிறவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். Our enemy or our opposition comes outside of our family. ஆகவே நாம் இவ்விதமாய் நினைப்பது உண்டு, நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய குடும்பத்தின் வெளியே இருந்து, சபையின் வெளியே இருந்து வருவதாய் நாம் நினைத்துக் கொள்கிறோம். But always it's the truth is enemy is always within us. ஆனால் சத்தியம் உண்மை என்னவென்று சொன்னால், சத்துரு நம்மோடு கூட தான் இருக்கிறான், நம் வீட்டுக்குள்ளாக தான் இருக்கிறான். We don't expect that, enemy is just close to us, our own people standing against us. நாம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய சொந்த ஜனங்கள், நம்முடைய வீட்டார்கள், நம்முடைய சபையார்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பதை பார்க்க முடியும். Many times in the ministry I used to think that my friends, my brothers and sisters, they know our vision, they know our heart, they know us, but literally they don't know that God, devil used them as our enemies in our lives. ஊழியத்தின் பாதையிலே நான் அநேக நேரம் விதமாய் நினைத்து உண்டது, என்னுடைய கூட இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை அறிந்தவர்கள், என்னுடைய தரிசனத்தை அறிந்தவர்கள், என்னுடைய திட்டத்தை அறிந்தவர்கள் என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் அவர்கள் உண்மையாகவே அதை அறியாமல் அவர்கள் சத்துருக்களாய் எழும்புவதை காலத்திலே பார்த்தது உண்டு. Exactly same thing happened to Stephen. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நடந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து வருகிறது. It is not Romans or other people attacked him, his own Greek speaking people stood against Stephen. ஸ்தேவானை மற்ற நாட்டு ஜனங்கள் அவர்கள் தாக்கி பேசவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. அவனுடைய சொந்த ஜனங்கள், அவனுடைய மொழியை பேசக்கூடிய சொந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் தர்க்கம் பண்ணினார்கள். But what happened to Stephen? ஆனால் என்ன ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நடந்தது? Verse 8 it says, 8ஆம் வசனம், and Stephen, full of faith and power, did great wonders and miracles among the people. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். In verse 5 again it says, Stephen, a man full of faith and the Holy Spirit. ஸ்தேவானை குறித்து 5ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். Hallelujah. Hallelujah. My dear people of God, people will stand against you, enemy will come against you, but the greatest qualification you need to overcome this enemy is, it is the Holy Spirit, your faith and the wisdom from God. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், உங்கள் வீட்டார்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு தேவையானது என்ன? ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருந்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான அபிஷேகமும் ஞானமும் நமக்கு தேவை இவைகளை மேற்கொள்வதற்கு. Verse 10 it says, and they were not able to resist the wisdom and the spirit by which he spoke. பாருங்கள் 10ஆம் வசனம் இவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. Synagogue of Cyrene, Alexandria, Libertine, Cilicia, Asia, all these people are disputing against Stephen. லிபர்தனர், சேரேனர், அலெக்சாந்திரியா, ஆசியா இவர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாய் தர்க்கம் பண்ணினார்கள். But nobody could able to stand against the wisdom of Stephen. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் ஸ்தேவானுடைய ஞானத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க கூடாமற் போயிற்று. Because he had the wisdom, he had the anointing in his life. ஏனென்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஞானம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கர்த்தருடைய அபிஷேகம். My dear people of God, we need that wisdom, the Holy Spirit in our life to fight against the enemies in our life. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த ஞானம் தேவை, நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. இப்படிப்பட்டதான தர்க்கம் பண்ணுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்களோடு எதிர்த்து நிற்க. Being a Christian, being a follower of Christ, always there will be opposition comes in your life till you die. But if you have the wisdom of God, the anointing of God, nobody can able to resist you or attack you, because God will give the wisdom to overcome that. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலே மரிக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், சோதனை வரதான் செய்யும். ஆனால் நமக்கு தேவையானது என்ன? ஞானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இருக்கும் பொழுது இவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். We live in this pandemic time, confusion, crisis, pain, fear, all these things grips us.
But in the midst of this, we should ask God, give me the wisdom, give me the anointing so that I can overcome from all this crisis in my life, Lord. நாம் வாழ்கிற சூழ்நிலை நாம் அனைவரும் அறிந்ததே. பயப்படக்கூடிய சூழ்நிலை, கவலைக்குரிய சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது, தேவனே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் உம்முடைய ஞானத்தையும் கொடும் இவைகளை மேற்கொள்வதற்கு என்று சொல்லி, with humility, with humbleness, we have to come before God and say, God, fill me with your wisdom, Lord. Fill me with the Holy Spirit, Lord. Those things will really help you to sustain and stand strong in the time of crisis. தாழ்மையான இருதயத்தோடு தாழ்மையான சிந்தையோடு ஆண்டவரிடத்திலே வந்து கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும், இந்த உபத்திரவங்களை இந்த கடுமையான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். You know, I have seen many people who have high education, qualification, money, background, everything, but they literally failed in their life, in their marriage, in the ministry, in many areas of their life. The very reason they failed is they didn't have God's wisdom and anointing in their lives. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக படித்தவர்களை, அநேக திறமையானவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய உண்மையான வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே அவர்களை தோல்வி அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். தோல்வி அடைய காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஞானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாதபடியினாலே. When I was doing my theological studies, என்னுடைய இறையியல் படிப்பை நான் படிக்கும் பொழுது, there are a lot of scholars, intelligent, brilliant people studied with me. என்னோடு கூட அநேக இறையியல் வல்லுனர்கள், அநேக தியாலஜியன்ஸ் என்னோடு கூட படித்தார்கள். Then I used to think that these people, after graduation, they'll be powerfully used by God. நான் அந்த காலகட்டங்களில் நான் விதமாய் நினைத்துண்டது, இவர்கள் படித்ததுக்கு பின்பதாக இவர்கள் கர்த்தருக்கென்று வல்லமை உள்ள பாத்திரங்களாக இருப்பார்கள் என்று நினைத்தது உண்டு. They have such a great academic knowledge, theological reflection, everything is there, and I thought they will be greatly used by God in a powerful ways. என்னோடு கூட படித்தவர்கள் அவர்கள் கல்வியிலே சிறந்தவர்களாய், ஞானத்தில் சிறந்தவர்களாய் இருப்பதை பார்த்த பொழுது நான் நினைத்தேன், இவர்கள் படித்ததுக்கு பின்பதாக கர்த்தருடைய ஊழியத்தில் வல்லமையுள்ள பாத்திரங்களாய் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். Later days in my life in the ministry, I discovered that qualification, academic reflections, theological knowledge will not enhance or help us in serving God in a better way. It is all we need is the power of the Holy Spirit, and God's wisdom will help us to do the ministry in a powerful way. பின்றைய நாட்களில் நான் உணர்ந்தது என்னவென்று சொன்னால், ஞானமோ, இறையியல் ஞானமோ, இறையியல் வல்லுனரோ நம்முடைய ஊழியத்தில் நமக்கு உதவ போவதில்லை. தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அபிஷேகமும் தான் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு உதவி செய்ய போகிறது என்று சொல்லி நான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிந்தது. I have seen my own eyes, skin and bone pastor doesn't have good dress to wear, but this man pray for the demon possessed to women or men, and the demon goes. In Jesus' name the miracle happened, and I'm thinking, how it's all happening? It is God's anointing is there in his life. நான் அதே சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். பார்ப்பதற்கு ஊழியர்கள் எளிமையாக இருப்பார்கள், எளிமையான ஆடைகளை அணிவார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு ஓடுவதை பார்த்திருக்கிறேன். எவ்விதமா என்று நான் பார்த்த பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்ததான அபிஷேகம், அவர்களுக்குள்ளாக இருந்ததான தேவனுடைய ஞானம். When we study Stephen's life, நாம் ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது, all these people who stood before him and argued, ஸ்தேவானை சுற்றி இந்த ஜனங்கள் எதிர்த்து நின்று தர்க்கம் பண்ணுகிறார்கள். they are all very intellectual people. அவர்கள் எல்லாரும் நன்றாய் படித்தவர்கள், அறிவாளிகள். Oh, they studied well, they know the Bible well, they are philosophers, and all great people are standing against Stephen. எப்படிப்பட்ட ஜனங்கள் ஸ்தேவானை சுற்றி நின்றிருந்தார்கள் என்று சொன்னால், படித்தவர்கள், தத்துவ ஞானிகள், அறிவாளிகள், அவர்கள் ஸ்தேவானை சுற்றி நின்று தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். When we study this from the synagogue of Cilicia, from Cilicia we know the place Tarsus, there only Saul came. Later his name is Paul. Saul was their intellectual man who can communicate well, who can speak well, such a great knowledge he had. But Stephen, the Paul could not able to overcome Stephen. இந்த ஜனங்கள் எங்கே இருந்து வந்தவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சிலிசியாவின் அருகாமையிலிருந்து வந்த சவுலை போல நன்றாய் பேசக்கூடியவர்கள், நன்றாய் பதில் சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க கூடாமற் போயிற்று. ஏனென்று சொன்னால் ஸ்தேவானுக்குள்ள இருந்ததான தேவனுடைய ஞானம். They were not able to resist the wisdom
and the anointing in which Stephen spoke. ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. So my dear people of God, let me say you, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இதை சொல்வேனாக. our life, there is crisis is there, opposition is there, difficulty is there, all kind of things can happen in our life. In order to stand strong and be victorious, you need God's wisdom and His anointing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்க்கும் பொழுது अनेक விதமான உபத்திரவங்கள் உண்டு, எதிர்மறையான சூழ்நிலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இவைகளை மேற்கொண்டு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையானது ஸ்தேவானை போல தேவனுடைய ஞானம், தேவனுடைய அபிஷேகம். We can see Peter, he was just a fisherman, but he reached hundreds and thousands of people to Christ. It is not because of his academic background, it is only because he had the wisdom and anointing in his life. Therefore he could able to present the gospel and touch many people's life. பேதுருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது பேதுரு நன்றாய் படித்தவன் கிடையாது, சாதாரணமான ஒரு மீனவன். ஆனால் அவன் மூலமாய் கர்த்தர் 200, 300, 500, 3000 ஜனங்களை சந்தித்ததை பார்க்க முடியும். எப்படி? பேதுருவுக்குள்ளாய் இருந்ததான கர்த்தருடைய அபிஷேகம், பேதுருவுக்குள்ளாய் இருந்ததான தேவனுடைய ஞானம். So first stage of opposition was arguing, disputing with Stephen. முதலாவது உபத்திரவத்தின் நிலை என்னவென்று சொன்னால், ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருந்த உபத்திரவத்தின் நிலை என்னவென்று சொன்னால் வாக்குவாதம், தர்க்கம். You know, they were all coming and trying to argue and try to subdue him, put him down and destroy him and find some discrepancy in his doctrine. அவர்கள் எல்லாரும் ஸ்தேவானுக்கு விரோதமாக வந்து அவனோடு கூட தர்க்கம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, அவனை கீழே விலை தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக ஆலோசனை செய்தார்கள். They thought they can refute him with his theology and try to find some inherency, something mistake in his doctrine and put him down. அவர்கள் எவ்விதமாய் நினைத்தார் என்று சொன்னால், அவனோடு வாக்குவாதம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையில சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம், அவனுடைய செய்தியில சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். They tried to find some inconsistency, but they could not able to do anything because Stephen had the wisdom and anointing and he could able to resist them. அவர்கள் அவனோடு கூட அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது குற்றச்சாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஞானத்தினாலே. They all failed miserably. அவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள். In the first stage of opposition, they all failed before Stephen because he had the wisdom and anointing. முதலாவது நிலையிலே ஸ்தேவானோடு வாக்குவாதம் பண்ணின எல்லாரும் அவர்கள் தோல்வி அடைந்ததை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் ஸ்தேவானுக்குள்ளாக இருந்ததான தேவனுடைய ஞானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். So now they decided, okay, now we failed in the first stage, let us move to the second stage of opposition. ஸ்தேவானை சுற்றி இருந்த ஜனங்கள் இவ்விதமாய் நினைத்தார்கள், நாம் முதலாவது நிலையிலே தோற்றுவிட்டோம், இப்பொழுது நாம் இரண்டாவது நிலைக்கு நேராய் செல்வோம் என்று சொல்லி. You know, first we tried every level to attack him and find some inconsistency, kind to find some mistake, but they could not able to do. They moved to the second stage. முதலாவது நிலையிலே அவர்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்தார்கள், எல்லா விதமான குற்றச்சாட்டுகளை எடுத்து முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்பொழுது அவர்கள் இரண்டாவது நிலைக்கு நேராய் செல்கிறார்கள். So verse 11 it says, then they brought men and said, we have heard him speaking blasphemous word against Moses and against God. 11ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, and they stir up the people and elders and scribes and came upon him and caught him and brought him to the council. ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய், and set up a false witness which said, this man ceaseth not to speak blasphemous word against this holy place and the law. பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறார். You know, the second stage of opposition of the truth is by saying false allegation, false witness. இரண்டாவது நிலை, ஸ்தேவான் சந்தித்த உபத்திரவத்தின் இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால் பொய் சாட்சிகள். You know, first they try to argue. முதலாவது அவர்கள் வாக்குவாதம் பண்ண முயற்சி செய்தார்கள், தர்க்கம் பண்ண முயற்சி They செய்தார்கள். failed miserably. அதிலே அவர்கள் தோற்று போனார்கள், கவலை கடங்கமாய். Now they want to attack him morally. அவர்கள் இப்பொழுது எவ்விதமாய் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால்
ஒழுக்கக்கேடு சம்பந்தமான காரியங்களில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். character assassination. குணாதிசயங்கள் சம்பந்தப்பட்டதான காரியங்களிலே முயற்சி செய்கிறார்கள். They hired some men and false witness charged against him. False witness were brought and said, this man said these things, but which Stephen never said. இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், ஸ்தேவான் மீது பொய் சாட்சிகளை குற்றப்படுத்த சில நபர்களை கண்டுபிடித்து அவர்கள் இழுத்து வந்து பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். This false witness came and said, Stephen, this man, he said blasphemous words against God and temple. பொய் சாட்சிக்காரர்கள் அவர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாய் கொண்டு வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஸ்தேவான் தேவனுக்கும் தேவனுடைய ஸ்தலத்துக்கும் விரோதமாய் தூசண வார்த்தைகளை பேசினான் என்று சொல்லுகிறார்கள். If you study chapter 7, 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது Stephen's sermon is there. ஸ்தேவானுடைய வல்லமையான ஒரு பிரசங்கம் அங்கே இருக்கிறது. One of the longest sermon recorded in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே நீண்டமான பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டது ஸ்தேவானுடைய பிரசங்கம். If we want to learn how to do a message, a sermon, we can study from Stephen's sermon. நீங்கள் பிரசங்கத்தை எவ்விதமாய் ஆயத்தம் செய்ய வேண்டும், எவ்விதமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் படிக்க விரும்பினால் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை படியுங்கள். Very well articulated message. அருமையாக ஆர்டர் செய்யப்பட்டதான ஒரு செய்தி, தேவ செய்தி. Beautifully he step by step he present Christ. அழகாக கிறிஸ்துவை படிப்படியாக அறிமுகப்படுத்தின தேவ செய்தி. He began by talking about ancestors, Abraham, Isaac, Jacob. தேவன் எவ்விதமாய் ஆரம்பித்தார் என்று சொன்னால், தன்னுடைய மூதாதையரிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கிலிருந்து ஆரம்பித்து then he started to talk about tabernacle. பின்பதாக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பேசி then he talked about from transition from tabernacle to temple. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவாலயத்துக்கு சென்றதான மாற்றத்தை குறித்து பேசி then from temple then he talked about Jesus Christ came down to this earth. ஆலயத்திலிருந்து கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதோடு கூட பேசி then Jesus emptied himself and came into this world and died unto the died, he came and identified among the people. பின்பு கிறிஸ்து தன்னை தானே தாழ்மைப்படுத்தி மரித்து அவர் இறங்கி வந்ததை குறித்து பேசி then he talks about his death on the cross and his resurrection. பின்பு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசி then when he was saying this he said, you people didn't understand him and you people crucified my Jesus Christ. இவ்விதமாய் சொன்னார், நீங்கள் இந்த கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, இவரை தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொன்னான். As soon as he was saying about Jesus Christ, கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன உடனே they got angry. அவர்கள் எல்லாரும் கோபம் உண்டவர்களாய், he did not blaspheme against God or temple. அவன் கிறிஸ்துவை குறித்தோ ஆலயத்தை குறித்தோ தூசண வார்த்தைகளை பேசவில்லை. but they hired people and said a false report against ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், பொய் சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி ஸ்தேவானுக்கு விரோதமாய் பேச வைத்தார்கள். this is one of the opposition. The devil is working very hard against the church, God's servant, God's people. பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய சபைக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழுப்புகிற உபத்திரவத்திலே குற்றச்சாட்டுகள் இது முக்கியமான ஒன்று. In the church the people used to argue. If they fail to get the point cleared, then the second stage is character assassination. ஜனங்களை எவ்விதமாய் பிசாசு எழுப்பிடுவான் என்று சொன்னால், முதலாவது வாக்குவாதம் தர்க்கம் செய்ய எழுப்பிடுவான். அதிலே தோல்வி அடையும் பொழுது இரண்டாவது பொய் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்துவான். My own life and ministry, I have encountered this kind of things. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன். Character assassination is one of the greatest tool the devil used to try to destroy the God's servant. தேவனுடைய ஊழியக்காரருடைய குணாதிசயங்களை, நல்ல குணாதிசயங்களை குற்றப்படுத்துவதற்கு பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம். I have seen many unsaved people, even they say I'm going to church, they used to use this kind of words. என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகளை பேசுவதை பார்த்திருக்கிறேன். First they will try to attack them. முதலாவது அவர்கள் தாக்க முயற்சி செய்வார்கள். If they fail that,
அதிலே அவர்கள் தோற்று போகும் பொழுது then they will use character assassination. இரண்டாவது அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருடைய குணாதிசயங்களை தவறாய் பேசுவார்கள். Moral life will be attacked. அவருடைய ஒழுக்கக்கேடு சம்பந்தமான வாழ்க்கைகளை பேசுவார்கள். You know how many churches been destroyed, how many God servants life has been destroyed through character assassination. உங்களுக்கு தெரியுமா இதனால் எத்தனை சபை சீரழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தேவ ஊழியக்காரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரியுமா? My dear people of God, we should never use our words to attack other people's life which we have not seen or heard. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரை குறித்து பார்க்காத, ஒருவரை குறித்து நாம் உண்மையாய் கேள்விப்படாத காரியங்களை குறித்து பேசாமல் இருக்க வேண்டும். You know, devil use this technique in a powerful ways to attack the church. நாம் பேசுகிற இந்த தவறான பொய் குற்றச்சாட்டுகளை பிசாசு பயன்படுத்தி சபையை தாக்க முயற்சி செய்கிறார். You know the story of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து பார்க்க முடியும். He was said about an evil report against Joseph which he did not commit. யோசேப்பை குறித்ததான தவறான குற்றச்சாட்டு வந்தது அவன் செய்யாத ஒன்றை குறித்து. From that day, from that period onwards, it's all there. The devil used the same technique till today. யோசேப்பு அன்றைக்கு இருந்த அதே வாழ்க்கை இன்றைக்கு வரை பிசாசு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். False witness saying that I heard, I saw this man speaking blasphemous word against temple and God. தவறான குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகள், தாங்கள் பார்க்காத உண்மையாய் நடக்காத காரியங்களை குறித்து பொய் குற்றச்சாட்டுகளை பேசுவதை பார்க்க முடியும். First stage they argued, they failed. Now they came to the second stage to do character assassination. முதலாவது நிலை என்னவென்று சொன்னால் வாக்குவாதம், இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால் ஒழுக்க சம்பந்தமான காரியம். So what happened? என்ன நடந்தது? Verse 14 says, when we heard him saying, Jesus of Nazareth shall destroy this place and shall change the customs which Moses delivered us. And verse 15, and all that sat in the synagogue, in the council, looked steadfastly on him, saw his face had been the face of an angel. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் எப்படி என்றால், நசரனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். So they thought that the Sanhedrin, the council, will hear this false report and try to accuse him and put him to death. அவர்கள் நினைத்தார்கள் இந்த ஆலோசனை சங்கம், இந்த சங்கம் இந்த பொய் குற்றச்சாட்டுகளை கேட்டு அவனை சாகடிப்பார்கள் என்று நினைத்தார்கள். But when the council saw the face of Stephen, the Bible says his face was like a face of an angel. ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் இதை கேட்ட பொழுது அவர்கள் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்த பொழுது ஸ்தேவானுடைய முகம் எவ்விதமாக இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். They could not able to plead guilty of the mistake of Stephen. அவன் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில எந்த விதமான குற்றச்சாட்டை அவர்களால் பார்க்க முடியவில்லை. They could not see anything. They saw innocency in his life, what he said. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை பார்க்க முடிந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு சொன்னதுக்கு மாறாக ஒரு அறியாமை உள்ள ஒரு தேவதூதனுடைய முகத்தை பார்க்க முடிந்தது. His face was like a face of an angel. அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருந்ததை பார்த்தார்கள். So first stage they tried to argue, they failed. முதலாவது நிலை அவர்கள் வாக்குவாதம் செய்து அவனை தோற்கடித்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். Because he had full of wisdom and the Holy Spirit. ஏனென்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் ஞானமும் அபிஷேகத்தினால் நிறைந்தவனாய் இருந்தான். The second stage of opposition of truth, they tried to put a false witness against him. இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால் ஸ்தேவான் மீது தவறான குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டுகளை போட முயற்சி செய்தார்கள். But in that also they miserably failed because his face was like a face of an angel. பாருங்கள், இரண்டாவது நிலையிலும் அவர்கள் தோற்று போனார்கள். ஏனென்று சொன்னால் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்த பொழுது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருந்தது. Now that they moved to the third stage of opposition of the truth. இரண்டாவது நிலையிலும் தோற்று போனபடியால் அவர்கள் மூன்றாவது நிலைக்கு நேராய் கடந்து சென்றார்கள். First they failed, second they failed, now they heading towards the third. முதலாவது நிலையிலே தோற்று போனார்கள், இரண்டாவது நிலையிலே தோற்று போனார்கள், இப்பொழுது மூன்றாவது நிலைக்கு நேராய் கடந்து வருகிறார்கள். The third stage of opposition of the truth is silent him forever. Silent him forever.
மூன்றாவதுடைய நிலை என்னவென்று சொன்னால் அவனை எப்பொழுதும் அமைதிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். We have to kill him. That's all. That last stage is we have to murder him. கடைசியான நிலை என்னவென்று சொன்னால் அவனை சாகடிக்க வேண்டும், அவனை அமைதிப்படுத்துவதற்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். Chapter 7, 7ஆம் அதிகாரம் verse 54, it says, when they heard these things, இவைகளை 54ஆம் வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது they were cut to heart and they gnashed on him with their teeth. Verse 55, it says, but he, be full of Holy Ghost, looked up steadfast in heaven and saw glory of God, Jesus standing on the right hand of God. 54ஆம் வசனம் 55ஆம் வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. Then verse 57, they cried out with loud voice and stopped their ears and ran unto him with one accord and cast him out of the city and stoned him, and witnesses laid their clothes at the young man's feet whose name was Saul. 57ஆம் வசனம் 58ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். And 59:60 says, and they stoned Stephen, called upon God and saying, Lord Jesus, receive my spirit. And he knelt down and cried with loud voice, Lord, lay not this sin to their charge. அப்பொழுது ஸ்தேவான் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். And when he had said this, he fell asleep. அவன் இவ்விதமாய் சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். Once they failed the first stage and second stage, they decided to kill him, silent him forever. முதலாவது நிலையிலே தோற்று போன பொழுது, இரண்டாவது நிலையிலே தோற்று போனது, மூன்றாவது நிலையிலே அவனை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். When they decided to come and attack him fully, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அவனை இடத்தில் வந்த பொழுது, the Bible says Stephen was full of Holy Ghost. வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய். See, in the greatest time, greatest crisis of his life, like end of his life, he looks unto God. பாருங்கள், உபத்திரவத்தின் நுனியிலே, உபத்திரவத்தின் கடைசி மட்டத்திலே அவன் யாரை நோக்கி பார்த்தான்? தேவனை நோக்கி பார்த்தான். The end of his life, he knows he is going to kill, he is going to be killed. That moment also he looked unto Jesus Christ. அவன் மரிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிற கால அந்த கடைசி சமயத்திலே அவன் தேவனை நோக்கி பார்த்தான். Stephen knows. ஸ்தேவானுக்கு தெரியும், if Jesus is in my life, இயேசு என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால், I have life and everlasting life. Eternity is waiting for me. இயேசு என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் ஸ்தேவான் தெரிந்து வைத்திருந்தான், நித்தியம் என்பது என்னுடைய வாழ்க்கை. You know, my dear brothers and sisters, we live in a world where there is lot of sicknesses, epidemic disease, crisis, difficulties, all thing is there. There are hundreds and thousands of people have been killed. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் தெரிந்ததே. ஒரு கடுமையான சூழ்நிலை மத்தியிலே அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். பயத்துக்குரிய சூழ்நிலை மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But in the midst of all this opposition, ஆனால் எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலே, but we have to know if Jesus is with us. ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு நம்மோடு இருப்பார் என்று சொன்னார். We have life and everlasting life for us. நமக்கு வாழ்க்கை உண்டு, ஜீவன் உண்டு, நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. Enemy cannot stop anything in our life. சத்துரு எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்த முடியாது. They thought after killing Stephen, Christianity is dead. அவர்கள் நினைத்தார்கள் ஸ்தேவான் மரித்ததற்கு பின்பதாக கிறிஸ்தவமானது முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். There is no more Christianity there. அவர்கள் நினைத்திருப்பார்கள் இனிமேல் கிறிஸ்தவம் என்பது இல்லை என்று நினைத்திருப்பார்கள். But the next chapter says, ஆனால் அடுத்த அதிகாரம் விதமாய் சொல்லுகிறது, after the death of Stephen,
ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பின்பதாக the gospel went to Phoenicia, Cyprus and Antioch. சுவிசேஷமானது பல தேசங்களுக்கு பரவினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It went all over the world. உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவியது. My dear people of God, in the midst of all this opposition which you are going through, let us have God's wisdom and anointing in our life and trust God. God will take care of your life. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். Don't be scared about enemies and opposition which is coming against you. பிசாசை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ கடுமையான சூழ்நிலைகளை குறித்தோ பயப்பட வேண்டாம். Ask God, God give me the wisdom and his anointing in my life. தேவனிடத்தில் கேளுங்கள், தேவனே உம்முடைய ஞானத்தை கொடு, உம்முடைய அபிஷேகத்தை கொடும் என்று சொல்லி. And look unto Jesus always in your life. ஸ்தேவானை போல எப்பொழுதும் இயேசுவையே நோக்கி பாருங்கள். In the midst of even the difficult time, don't leave God, always look unto him. கடுமையான சூழ்நிலையின் கடைசி மட்டும் இயேசுவை நோக்கி பாருங்கள். I was greatly encouraged while I'm studying Stephen's life. நான் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டேன் ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது. In the midst of all this opposition, he did not run away, but he took that opportunity to share Christ and depending on God and reach people with the gospel. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்த பொழுது ஸ்தேவான் ஓடி போகவில்லை. அதன் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை நோக்கி பார்த்தான், அதன் மத்தியிலே இயேசுவை சொன்னான். Man full of wisdom and full of Holy Spirit. ஞானத்தினால் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால் நிறைந்தவனாய். Let us ask God, God give me the wisdom, give me the Holy Spirit in my life. நாம் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை கொடு, உம்முடைய ஞானத்தை கொடு என்று சொல்லி. We have knowledge about academics, that, this and everything. It's all okay, fine. But we need God's wisdom and his anointing in our life. கல்வி மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு அவசியம் தான். அதனால் மத்தியிலே நமக்கு தேவையானது தேவனுடைய ஞானம், தேவனுடைய அபிஷேகம். God will grant to you. அதை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவாராக. If anyone who asks him, he is a God who gives us his wisdom and knowledge in our life. நம்முடைய தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாக, அபிஷேகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Let the anointing come in your life, the dunamis come in your life, so that you will be a powerful witness for Christ. அந்த அபிஷேகம், அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வரட்டும். நாம் கிறிஸ்துவுக்கென்று ஒரு சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Ask God for his wisdom, his anointing in our life. தேவனிடத்தில் கேளுங்கள் அந்த அபிஷேகத்திற்காக, அந்த ஞானத்திற்காக. I request Pastor Samuel, would you please pray and conclude this meeting? நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு விசை ஸ்தேவான் கடந்து சென்ற 3 விதமான உபத்திரவத்தின் சூழ்நிலை. முதலாவது வாக்குவாதம், தர்க்கம். இரண்டாவது அவனை பொய் சாட்சி. மூன்றாவது அவனை கொலை செய்ய வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலே ஸ்தேவான் கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஸ்தேவானோடு எதிர்த்து நின்றவர்கள் தோற்று போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ சோர்ந்து போயிருப்பாய் என்று சொன்னால், உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நீ சோர்ந்து போயிருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். சூழ்நிலையின் மத்தியிலே நீ தோற்று போவதில்லை. ஸ்தேவான் ஜெயித்தது போல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஒரு அபிஷேகத்தை கேட்போ, தேவனே உம்முடைய ஞானத்தை தாரோ என்று சொல்லி கேட்போ. கர்த்தர் நிச்சயமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கல்வாரி சபை விசுவாசிகளுக்கு ஸ்தேவானுக்குள்ள இருந்த அதே ஞானம், ஸ்தேவானுக்குள்ள இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதீர்கள். ஈவினிங் டைம்ல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். இன்னும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துவாராக.
நிச்சயமாய் ஸ்தேவானுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கல்வாரி திருச்சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தேவான் சந்தித்த அதே உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்தேவானுக்குள் இருந்த அதே ஞானத்தை, அபிஷேகத்தை கொடுப்பீராக. எங்கள் சிறு பிள்ளைகளுக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். எங்கள் வாலிபர்களுக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தோ. பலன் அடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தோ. பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.